71வது திவ்ய தேசம் திருத்தண்கா. இந்த திருத்தண்காவுக்கு ரொம்ப பிரசித்தமான விஷயத்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு நேத்து நான் சொன்னேன், கோவில்கள் எல்லாம் எடுத்து பராமரிக்க வேண்டும் என்பது. ஒரு ஃபவுண்டேஷனும் அடியோங்களுடைய ட்ரஸ்டும் சேர்ந்து இந்த கோவிலுக்கு இப்போ புனருத்தாரணம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 40-45 லட்சத்துல பண்ணி இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல சம்பிரோக்ஷணம் நடக்கவிருக்கு. இந்த கோவிலுக்கு விளக்கொளி பெருமாள் என்று பெயர். இந்த பெருமாளுக்கு, இந்த பெருமாள் விளக்கொளி பெருமாள் திருத்தண்காங்கிற க்ஷேத்திரம், திருவெக்கா அடுத்தது. திருத்தண்கா க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பிரசித்தமான பேருண்டு. இதை சுற்றி தர்பை புல் வளரும். தர்பை புல் தூய்மையான புல். தூய்மையான புல் வளரும் இந்த பூமிக்கு தூப்புல் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. சின்ன காஞ்சிபுரத்துக்கு அடங்கிய திவ்யதேசம் திருத்தண்கா. தீப பிரகாசன் எம்பெருமான். ஆழ்வார் எடுக்கிறார். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய அறமுதை ஆரமுதை அளப்பரிய அறமுதை அரங்கமேய வந்தனனை அந்தணர்த்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை விளக்கொளியை மரதகத்தை திருத்தண்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன். வளர்த்ததனால் பயன் பெற்றேன். வளர்த்ததனால் பயன் பெற்றேன். வருகவென்னு மடக்கிளியை வேதாந்த தேசிகன் என்னும் என் கிளியை, சுவாமி தேசிகன் என்னும் என் கிளியை, கவிதார்க்கிக சிம்ஹம் என்னும் என் கிளியை, சர்வதந்திர ஸ்வதந்திரன் என்னும் என் கிளியை, நிகமாந்தாச்சாரியன் என்னும் என் கிளியை, அப்புள்ளார் வளர்த்த என் கிளியை, ஆச்சாரிய சார்வபௌமன் என்னும் என் கிளியை வளர்த்ததனால் பயன் பெற்றேன் என்று மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாளே. மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாளே. திருநெடுந்தாண்டக பாசுரம். திருமங்கையாழ்வார் பவிஷ்யத் காலத்தில் ஒரு ஆச்சாரியன் தோன்றுவார் எப்படி பொலிக 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 என்கின்ற பாசுரத்தில் நம்மாழ்வார் பிறக்கப் போகும் ராமானுஜர் என்பதனை கோடியிட்டு காண்பித்தாரோ, திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்தால் தேசிகன் பிறக்க போறார்னு காண்பிச்சார். தூப்புல் என்கின்ற க்ஷேத்திரம் சுவாமி தேசிகன் பிறந்த இடம், யாகத்தோடு சம்பந்தம் பெற்ற இடம். சரஸ்வதி தேவி என்னவோ இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா, நமக்கே தெரியல. சரஸ்வதி தேவி என்ன பண்ணிவிட்டா, சில ராட்சசர்களை பிறப்பித்து அந்த ராட்சசர்கள்ட்ட சொல்லிட்டா இருட்டாக்கிடும். எங்க பார்த்தாலும் இருட்டு. இந்த ஹாரி பாட்டருங்கிற படத்துல என்ன தெரியுமோ, உங்க பேரன் பேத்தியெல்லாம் கேட்டா சொல்லும். அது இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு வச்சுக்கும். அது அப்படியே அங்க சுத்தி இருக்கக்கூடிய வழக்குடைய வெளிச்சம் எல்லாம் அதுக்குள்ள அடங்கிடும். அப்படியே இருட்டாயிடும், அமாவாஸ்யா மாதிரி ஆயிடும். இங்க இந்த மாதிரி பண்ணிருக்கா சரஸ்வதி. இங்க ஹரி இருந்திருக்கார், அங்க ஹாரி, இங்க ஹரி. அதனால இங்க ஹரி என்ன பண்ணிவிட்டார், எல்லா இடத்துலயும் விளக்க வர வச்சுட்டார். அப்படின்னா அவரே தானே விளக்கு, தீபத்தை போல் பிரகாசம் கொடுத்ததால் இந்த பெருமாளுக்கு தீப பிரகாசன் என்று பெயர் ஏற்பட்டது. இதற்கு தமிழில் விளக்கொளி பெருமாள், விளக்கை போல் ஒளி கொடுத்த பெருமாள், விளக்கொளி பெருமாள். மரகதவல்லி தாயார் தண்கா, அதாவது வெளிச்சம் வந்துருத்தோ கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருந்தது, தன் என்று இருந்தபடியால் தண்கா, திருத்தண்கா. சுவாமி தேசிகன் பிறந்த இடம். இன்னொரு பாசுரத்துல ஆழ்வார் எடுக்கிறார். பொன்னை மாமணியை அணி ஆர்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன் காவிலே அப்படின்னு எடுக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த பெருமாள் மீது சரணாகதி தீபிகா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பாடியிருக்கார். அதுல ஒரு 2 ஸ்லோகம் சொல்றேன். பத்மாபதே ஸ்துதிபதேன விபச்யமானம் பஷ்யந்த்விஹ பிரபதனா பிரவணா மகாந்தஹ மத்வாக்ய சம்பலிதம் அப்யஜஹத் ஸ்வபாவம்
மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம் தீபஸ்த்வமேவ ஜகதாம் தைத ருச்சிஸ்தே தீர்க்கம் தமः பிரதிநிவர்த்தியமிதம் யுவாभ्याम ஸ்தவ்யம் ஸ்தவः பிரியமத சரணோக்திவஷ்யம் ஸ்தோதும் பவந்த்யமபிலஷ்யதி ஜந்துரேஷஹ. அப்படிங்கிற க்ஷேத்திரம் காலநேயன் என்கின்ற அசுரனை ராட்சசனை தகர்த்த க்ஷேத்திரம் திருத்தண்கா. அச்சா, இப்ப நம்ம பார்த்தது அஷ்டபுஜகரம், பெருமாளோடு சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரம். எப்படி யாகம் பண்ணும் போது அசுரர்களை பிறப்பிக்கும் போது, தேவிகளை பிறப்பிக்கும் போது எப்படி பகவான் அஷ்டபுஜகரத்தானாய் தோன்றினார், இருட்டாக்கும் போது பகவான் எப்படி தீப பிரகாசனாக தோன்றினார். அடுத்த க்ஷேத்திரம் நம்ம பார்க்க போறது திருவேளுக்கை. அதுவும் பக்கத்திலேயே தான். எல்லாம் நீங்க காஞ்சிபுரத்துல நடந்தேலாம் 5 நிமிஷத்துல போயிடலாம். வண்டி போனா 15 நிமிஷம் ஆகும். அதனால அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம் திருவேளுக்கை. அங்க அழகிசிங்கர், அதாவது ஆச்சாரியனுக்கு அகோபில மட்டத்துல அழகிசிங்கர்னு பேரு. இங்க பெருமாளுக்கும் அழகிசிங்கர் என்று பெயர். வேளுக்கை வள்ளி என்று தாயார். ஆழ்வார் எடுக்கிறார். அன்று உலகம் அளந்த அசைவே கொல் நின்று இருந்து வேளுக்கை நீள் நகர்வாய் அன்று கிடந்தானை கேடுகில் சீரானை முன் கஞ்சனை கடந்தானை நெஞ்சமே காண் அப்படின்னு பெய்யாழ்வாருடைய பாசுரம். சுவாமி தேசிகன் இந்த பெருமாளை பிரார்த்தித்தால் வேண்டியதெல்லாம் நடக்கும்னு, காமாசிகா நரஹரிர் விதனோது காமான், நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ நடக்கும்னு அழகான ஸ்லோகம். ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்யாச்ச தக்ஷிணம் காமாத் அதிவசஞ்சீயாத் கஷ்சித் அத்புத கேசரி தபன இந்து அக்னிநயனஹ தாபான் அபச்சினோதுனஹ. பெருமாளுக்கு நரசிம்மனாக இருந்தால் முக்கண்ணன்னு பேர். சந்திரன், சூரியன், இது அக்னி. தபன இந்து அக்னிநயனஹா, முக்கண்ணன்னு பேர். தபனேந்து அக்னிநயனஹா தாபான் அபச்சினோதுனஹ தாபனீய ரஹஸ்யானாம் சாரக்காமாசிகா ஹரிஹி ஆகண்டமாதி புருஷம் கண்டீரவம் உபரி குண்டிதாராதிம். கழுத்துக்கு கீழே ஆதி புருஷ சரீரம், கழுத்துக்கு மேல கண்டீரவ முகம். கண்டீரவன்னா சிம்ஹம்னு அர்த்தம். அதனால கர்நாடகால பெங்களூர்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கண்டீரவா ஸ்டேடியம்னு பேர். அந்த ஸ்டேடியம்ல நாங்களும் வருஷா வருஷம் சொல்றோம் ஈசாலா கப்பு நம்மதே. அங்க வருஷா வருஷம் சொல்லிட்டு இருக்கோம், கிடைக்கிற மாதிரியே தெரியல. அதனால கண்டீரவருடைய அனுகிரகம் தான் எங்களுக்கு வேணும். கண்டீரவம் உபரி குண்டிதாராதிம் வேகோப கண்ட சங்காத் விமுக்த வைகுண்ட பகுமதி முபாசே பந்துமகிலஸ்ய ஜந்தோஹோ பந்துர பரியங்க பந்தரமணீயம் விஷம விலோச்சனமீடே. விஷமம்னா ஆடுன்னு அர்த்தம். விஷமன பெருமாளுக்கு முக்கண்ணன் இல்லையா, ஆட் நம்பர் 3. அதனால விஷம விலோச்சனமீடே வேகவதி புளின கேளி நரசிம்ஹம் ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன் ஸ்வாதீன சர்வேந்திரியः பர்யங்கஸ்திர தாரணா பிரகடித பிரத்யங்முகாவஸ்திதிः பிராயேண பிரணிபேதுஷாம் பிரபுரசௌ யோகம் நிஜம் சிக்ஷயன் காமாநாதனுதா அசேஷ ஜகதாம் காமாசிகா கேசரி விகஸ்வர நகஸ்வர ருதிர ஹிரண்ய வக்ஷஸ்தலி வினர்கள நிரர்கள ருதிர சிந்து சந்தியாயிதாः அவது மதநாசிகா மனுஜ பஞ்சவக்த்ரஸ்ய மாம் அஹம் பிரதமிகாமிதः பிரகடிதாः வஹாபாஹவஹ சடாபடல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புரத் भ्रुकुटिकेऽपि वक्त्रे कृते कृपा कपटकेसरिन्दनुजडिम्बदत्तस्तन सरोज सदृशादृशा व्यतिभिषज्यते व्यज्यते त्वयि रक्षति रक्षकैकिमन्यैः त्वयि च अरक्षति रक्षकैकिमन्यैः इति निश्चितधीश्रयामि नित्यं नृहरे वेगवती तटाश्रयं त्वाम् इत्थं स्तुतः सकृतिहाष्टभिरेष पद्यैः श्रीवेङ्कटेश रचितैः त्रिदशेन्द्रवन्द्यः दुर्दान्तकोर दुरितद्विरतेन्द्र भेदी காமாசிகா நரஹரிர்விதனோது காமான். யார் யாருக்கு என்னென்ன இஷ்டமோ அதுக்கு ஏற்றதெல்லாம் இந்த வேளுக்கை ஆளறி தான் நிறைவேற்றி கொடுப்பார். பிருகு மகரிஷிக்கு பிரத்யக்ஷமாக தோன்றிய பகவான் சரஸ்வதி தேவியால் அனுப்பிய அரக்கர்களை நிருசிம்மமூர்த்தியாக அழகிய சிங்கனாக இருந்து தகர்த்த பகவான். அதனால காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துக்கு அடுத்ததாக அஷ்டபுஜகரம், அஷ்டபுஜகரத்துக்கு அடுத்ததாக திருத்தண்கா. பெருமாள் பேர் என்ன? தீப பிரகாசன், விளக்கொளி பெருமாள். அடுத்தது இப்ப நம்ம பார்த்தது திருவேளுக்கை அழகிய சிங்கர் என்கின்ற நரசிம்மர். 5வது திவ்யதேசம் இந்த கணக்குல சொல்ற 5வது திவ்யதேசம் என்பது ரொம்ப வசத்தியான திவ்யதேசம் திருவெஹ்கா. சரஸ்வதி தேவி என்ன பண்ணா? ராட்சசர்களை அனுப்பினா. சரஸ்வதி தேவி தேவிகளை அனுப்பினா. சரஸ்வதி தேவி இருட்டாக்கினா. எல்லாம் பண்ணோம்னா அவள் பார்த்தா எல்லா அப்டக்கிள்ஸும் ரொம்ப மீறி ஒண்ணுமே நடக்கல. கோபம் வந்து விட்டது.
வேகவதி ஆறா ஓடி வந்தா. அன்னவடி வாழ செய்யும் அன்னநடையாள் உயரும் அன்னவர சேரி வருவாள் அத்தனையன் அத்தனையன் உத்தியன அத்தியன உத்தி புரியாள். அப்படியே ஓடி வந்தா வேகவேத்தியா. இப்போ பிரம்மா பார்த்தார், இந்த வேகத்துல வந்து சுனாமி வர மாதிரி வராளே சரஸ்வதி, என்னுடைய யாக வேதிக்கை என்ன ஆகும்னு கேட்டார். பெருமாள் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு ஓடி வர வேகவதியில ஒரு சேத்துவா படுத்துட்டார். மத்தியத்துல ஒரு பிரிட்ஜ் மாதிரி படுத்துட்டார். பெருமாள் படுத்துனோம்னு சரஸ்வதிக்கு சட்டுன்னு வெக்கம் வந்துட்டான். அவளுக்கு எதுக்கு வெக்கம் வருதுன்னா, மாமனார் படுத்து, ஏன்னா கணக்குப்படி மாமனார் தானே, மாமனார் படுத்துட்டு இருக்க. இது இப்ப ஓடி வந்திருந்தா எப்படி இருக்கும் தெரியல, அப்போ ஓடி வந்திருக்கா. அதனால மாமனார் படுத்துட்டு இருக்காருன்னு அப்படியே வெக்கத்துல தலை குனிஞ்சு சரஸ்வதி தேவி. இன்னைக்கும் இந்த க்ஷேத்திரம் போனேன்னா பெருமாள் ரங்கநாதன் மாதிரி இந்த பக்கம் தலை, அந்த பக்கம் திருவடி இல்ல, அப்படியே மிரர் இமேஜ் வச்சுங்க. திருமுகம் இந்த பக்கம், திருவட்டாறு மாதிரி, திருவடி அந்த பக்கம். திருவடி கிட்ட ஒரு தேவி இருப்போ, நீங்க ஸ்ரீதேவியோ பூதேவியோ நினைப்பேள். இல்ல, மாட்டு பொண்ணு சரஸ்வதி வேகவதியா இருக்கக்கூடியவள் வெக்கத்தோடு கொஞ்சம் தலை குனிஞ்சிருப்போம். இதுக்கு மேல நான் ஓட மாட்டேன் அப்படி. அன்னைக்கு ஓட மாட்டேன்னு சொன்ன வேகவதி 2015 டிசம்பர் வரைக்கும் ஓடல. அப்புறம் முதல் முறையா அவளாலேயே தாங்க முடியாம குளோபல் வார்மிங்ல ஓடி வந்துட்டா. அதனால இது வேகவதி. திருவெக்கா. வேகவதி என்கின்ற நதிக்கு நடுவில் பகவான் படுத்து ஒரு சேதுவை போல், ஒரு பாலம் போல் இருந்ததால் வேகா சேது அப்படின்னு இந்த பெருமாளுக்கு பேர். பெருமாளுக்கு பேரே வேகா சேது, வெக்கணையில் இருந்த பெருமாள். ஆச்சா, அப்ப பிரம்மா கேட்ட படிக்கு பகவான் இங்க வெக்கணையில் தான் வேகவதியில் அணையாக படுத்து கொண்டார். இந்த பெருமாளுக்கு தாயாருடைய பேர் கோமலவல்லி தாயார். பொய்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலம். பேயாழ்வார் சென்னைனா எங்கடா, இசபெல் ஹாஸ்பிட்டல், மயிலாப்பூர். அடுத்தது பூதத்தாழ்வார் மாமல்லபுரம் என்கிற மகாபலிபுரம். மதுர கவியாழ்வார் திருக்கோளூர். பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்போ ஒரு மாதிரி நீங்க அலர்ட்டார்கள். அதனால இப்ப இந்த பொய்கை ஆழ்வார், ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். அவர் பிறந்தது திருவெக்கா. ஞாபகம் வச்சுங்கோ. இது வந்து சங்ககாலத்து பாடல்ல பெரும் பாணாற்று படை என்கின்ற சங்ககாலத்து பாடல்ல இந்த ஸ்தலத்தை பாடியிருக்கா. ஆழ்வார் பாடினது பெருசில, சங்ககாலத்திலேயே இந்த ஸ்தலம் இருந்திருக்கு. இதுக்கு இன்னொரு சரித்திரம், ரொம்ப அழகான சரித்திரம், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். திருமழிசை பிரான், திருமழிசைங்கிற க்ஷேத்திரம் இங்க இருக்கு, பக்திசார க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல பக்திசாரர் திருமழிசை பிரான் பிறந்தார். அவர் இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு ஆசிரமம் அமைத்து சித்த புருஷராய், யோக புருஷராய், நாளைக்கு யோகா தினம் வேற வருது, யோக புருஷராய் சித்த புருஷராய் இருந்தார். அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்க ஒரு நாள் தியானத்துல இருந்தார். அந்த ஆசிரமத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி, இவருக்கு ரொம்ப வயசானவோ, வந்து பாவம் பெருக்கி தொடச்சு கோலம் எல்லாம் போட்டு அதெல்லாம் போடுவோம். ஒரு நாள் ஆழ்வார் யோக தசையிலிருந்து கண்ணை திறந்து பார்த்தார். இந்த யோக தசையிலேருந்து கண்ணை திறந்து பார்த்தாலே அவளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்க மகாபாரதத்துல ஒரு கட்டம் வரும், கடைசியில யுத்தம் முடிகிற சமயத்துல இத ஒருத்தர் சொல்லி அனுப்பர், காந்தாரி நீ சிவபக்தை, நீ கண்ணை திறந்து பார்த்தியான துரியோதனனுக்கு கவச்சம். அதுக்கப்புறம் யாரும் ஒண்ணு பண்ண முடியாதுன்னா பாவம் துரியோதனனையும் நக்னனா வர சொன்னா, ஒரு ட்ரெஸ்ஸும் போடாம. அப்ப ஒருவேளை காந்தாரி பார்த்திருந்தான்னு வச்சுங்கோ முழு திருமேனிய, அவ்வளவுதான், அந்த யுத்தம் இன்னி வரைக்கும் நடந்துட்டே இருந்திருக்கும். கிருஷ்ணர் சாமர்த்தியமா ராத்திரி போற வழியில என்ன பண்ணிட்டார், அம்மா இதற்கு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ்ஸே போடாம ஷேம் ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்ட்டார். இது பாவம் என்ன பண்ணிடுத்து, ரொம்ப சமத்தா உடனே கிருஷ்ணன் பேச்சை கேட்டுட்டு உடனே தொடையில மட்டும் ஒரு இலையை போட்டுன்னு போயிடுத்து. அதனால உடம்பு முழுக்க கவச்சம், தொடையில மட்டும் படாததால் துரியோதனனுக்கு மரணம் ஏற்பட்டது. யோக தசையில இருக்கவா கண்ணை திறந்து பார்த்தா. மகாச்சாரியர்கள்லாம் மௌன விரதம் இருந்த உடனே அவ வாசல்லையே இருப்பா, அவ வாயை திறந்து என்ன வார்த்தை சொல்வான்னு பாக்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த ஆழ்வார் திருமழிசை பிரான் கண்ணை திறந்தார். இந்த வயோதிக ஸ்திரீ ரொம்ப அழகாயிட்டா. உடனே அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வாங்கி மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டுக்குலாம் போட்டா. அவ்வளவு அழகாயிட்டா. இந்த பெண்மணி காஞ்சிபுரத்தில் நடந்து கொண்டு செல்லும் போது பல்லவராஜா அவர் வந்து ரதாரூடனாக வந்துள்ளார். இந்த மாதிரி ஒரு அழகி நான் பார்த்ததே கிடையாதே. அழகி விச் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி ஆர் ஃப்ரம்? எல்லாம் காஞ்சிபுரம் தான். ஆகும் ஐயோ, காஞ்சிபுரத்துல இவனை நான் பார்த்ததே இல்லையே. நானும் தான் என்ன பார்த்தது இல்லை. இங்க ஒருத்தர் என்ன பார்த்தார். பார்த்த உடனே நான் இந்த மாதிரி ஜெகத் சுந்தரியா நான் மாறிவிட்டேன்னா, உடனே அவர் என்னையும் பார்க்க வேண்டும், நானும் இளமை ததும்ப வேண்டும், பெல் பாட்டம் ஸ்பேன் போட்டுக்கணும், சுறுசுறுலா முருடி இருக்கணும், இளமை ஊஞ்சலா விட வேண்டும்னு அவர் போயிட்டார். போய் அந்த அந்த அதுதான் திருமழிசை பிரான் தவத்துல இருக்காரு. அவருடைய அந்தரங்க சிஷ்யர் கனிகண்ணன் ஒருத்தருந்தார். கனிகண்ணனை கூட்டு கேட்டார், உங்க ஆழ்வாரை நீ கார்த்தால நான் வந்து 7 மணிக்கு வரேன், கண்ணை திறந்து என்ன பார்க்க சொல்லுனார். அவர் சொன்னார், இதெல்லாம் ஆழ்வாருக்கு டைம் டேபிள்லாம் கிடையவே கிடையாது. கார்த்தால எழுந்த உடனே 7 மணிக்கு கண்ணை திறந்து பார்ப்பார், அப்புறம் வந்து தனியா தீவு வாங்கி போவார், அதெல்லாம் கிடையவே கிடையாது எங்க ஆழ்வாருக்கு. அவர் இதே இடத்துல தான் எப்போ தரப்பார்னு எங்களுக்கு தெரியாதுன்னுட்டார். நான் கூறுகின்றேன்,
ராஜா ஆணையிடுகின்றேன் திருமழிசை பிரானை பார்க்க சொல். அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு விட்டார். எப்போது என் பேச்சுக்கு மதிப்பில்லையோ கணிகண்ணா காஞ்சிபுரத்தை விட்டு வெளியேறு. அந்த காலத்துல ராஜாக்கள்ல எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவார், நாடு கடத்தி விட்டுருவா. சரி போறேன்னு சொல்லிட்டு எங்க ஆச்சாரியன் கிட்ட விடை பெற்றுக் கொள்கிறேன் நேர திருமழிசை பிரான் கிட்ட போனார். ராஜாக்கு மேல ஏதோ கொஞ்சம் கோவம், நான் கிளம்பி போயிடுறேன். சரி போயிட்டு வான்னு சொல்லும் போது 10 அடி போயிட்டார் கணிகண்ணன். அப்புறம் திருமழிசையார் யோசிச்சார், நம்ம இன்னும் பெரிய திருமழிசை பாட்டசாலான்னு போட்டிருக்கோம், நமக்கு இருந்ததே ஒரு ஸ்டூடெண்ட், இப்ப ஸ்டூடெண்ட்டும் போனா நம்ம என்னத்த பாட்டசாலா, அதனால இவன் இல்லாத இடத்துல எனக்கு வேலை இல்லை, நானும் கிளம்பி போறேன்னு போயிட்டார். எப்படி கணிகண்ணன் ஆழ்வார்கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னாரோ, இவர் நேர திருத்தன்கா கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய வேகாசேது கிட்ட போனார். பெருமாளே நீங்க படுத்துட்டு கேள், ஜாகிரதையா படுத்துங்கோ, the world is very small, let's stay in touch மூவா அதெல்லாம் சொல்லிட்டு அவர் கிளம்பி போலான்னு பார்த்தா, அப்ப பெருமாள் சொன்னார், ஏன்பா நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன், நானும் வந்துடுறேன். அப்பதான் ஆழ்வார் சாதிச்சாராம், கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் செல்கின்றேன், நீயும் உந்தன் பைனாகப்பாயை சுருட்டிக்கொள். நன்னா சுருட்டின்னு இந்த ஹோல்ட் ஆன் மாதிரி கீழே இப்படி ஜம்முன்னு இப்படி வச்சுன்னு வந்துரும். பெருமாள் தன்னுடைய அந்த முழு சக்தி அந்த விக்கிரகத்துல இருக்கக்கூடிய சாநித்தியத்தை எல்லாம் சுருட்டி கொண்டு கிளம்பிட்டார். முன்னாடி கணிகண்ணன் போறார், கணிகண்ணன் பின்னாடி ஆச்சாரியன் திருமழிசை பிரான் போறார், திருமழிசை பிரான் பின்னாடி பெருமாள் போயிட்டு இருக்கார். இவ காஞ்சிபுரத்துக்கு வெளியே ஓரிரவு ஒரு இடத்துல போய் தங்கிட்டா. அன்னைக்குன்னு பார்த்து ராஜாக்கு கலாபகாரம், மாடெல்லாம் கீழே விழருது, கண்ணுக்குட்டியெல்லாம் செத்து போறது, மக்களுக்கு வர வேண்டிய தண்ணீர் வரல, டேங்கர் காரன் நிறைய ரூபா கேட்கறான், இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்த உடனே ராஜா யோசர் ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய புரோஹிதாள்லாம் சொன்னா, இந்த மாதிரி நீ ஆழ்வார தப்பு சொல்லிட்ட, பெருமாளுடைய சாநித்தியம் கோவிலை விட்டு போயிடுத்து, கோவிலை விட்டு போயிடுத்துனா காஞ்சிபுரத்தில் சாநித்தியம் இல்லை, காஞ்சிபுரத்தில் பகவத் கட்டாட்சம் இல்லாத ஊரில் உனக்கு எப்பவுமே க்ஷீண தசைதான் ஏற்படும்னு சொன்ன உடனே ராஜா போய் அடுத்த நாள் கார்த்தால ஆழ்வார் கிட்ட பிரார்த்தித்தார், நீர் வாரும்னு சொன்னார். உடனே ஆழ்வார் சொன்னார், முதல்ல நான் கணிகண்ணனை கேட்கிறேன். கணிகண்ணன் சொல்லிட்டார், ராஜா எல்லாம் இவ்வளவு பெரியவர், அவர்லாம் இப்படி எல்லாம் கேட்க கூடாது, நம்ம உடனே கிளம்பி போயிடலாம். கணிகண்ணன் போயிட்டார். கணிகண்ணன் போனோம்னா ஆழ்வார் சொன்னார், உன்னை தேடினா நான் வந்தேன், நானும் வந்துடுறேன்னு வந்தார். அப்போ பெருமாள் பாவமா அங்க உட்காந்துருக்காரு, யோ உங்க 2 பேரை நம்பி நான் இங்க வந்தா என்ன அம்போன்னு விட்டுட்டு போறேன்னு. அப்போ உடனே பெருமாளை வான்னு சொன்ன உடனே திருவெக்காக்கு போயிருக்கா. இப்ப ஆழ்வார் சொன்னாராம், கணிகண்ணன் பொக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் சொல்கின்றேன், நான் உனக்கு சொல்றேன், நீ உந்தன் பைனாகப்பாயை விரித்துக்கொள். இப்ப விரிச்சுருனாராம். உடனே விரிச்சுட்டார் பெருமாள். சுருட்டிக்கோனா சுருட்டிக்கிறார், விரிச்சுக்கோனா விரிச்சுக்கிறார். ஆழ்வார் சொன்னதை அப்படியே பண்ணார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஆழ்வார் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். அதே சம்ஸ்கிருதத்துல போடுங்கோ, யதோக்தகாரி. யதோக்தகாரினா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஆண்டாளுக்கு ஒரு பேர் உண்டு, சூடி கொடுத்த நாச்சியார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்குதான் தெலுங்குல ஒரு வார்த்தை ஆமுக்த மால்யதா, ஞாபகம் வச்சுங்க. ஆமுக்த மால்யதானா சூடி கொடுத்த நாச்சியார். இந்த இடத்துல யதோக்தகாரினா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். நிச்சயமா உங்க பிள்ளைக்கு இந்த பேரு வைங்க, பேச்ச கேட்கணும் இல்லையா? அதனால சொன்ன வண்ணம் செய்யும் பிள்ளை யதோக்தகாரின்னு பேர் வச்சிருங்க. அதனால இது ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்திசைலேச்ச திருஷ்யத்தே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா ஈஷ்டே கமயித்தும் பாரம் ஏஷ சேதுரபங்குரஹ யத்ர சாரஸ்வதம் ஸ்த்ரோதோ விஸ்ராம்யதி விஷ்ருங்கலம் சதுரானன சப்ததந்து கோப்தா சரிதம் வேகவதீமசௌ நிருந்தன் பரிபுஷ்யதி மங்களானி பும்சாம் பகவான் பக்திமதாம் யதோக்தகாரி. ஆச்சரியமான பெருமாள் யதோக்தகாரி திருவெக்கா. இப்ப நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், இந்த பிரம்மதேவன் யாகம் பண்ணதோட சம்பந்தம் பெற்ற திவ்ய தேசங்கள் 5. அதுலதான் நம்ம வரிசையா பார்த்தோம். ஏற்கனவே வரதராஜ பெருமாள், திருத்தன்கா, திருவெக்கா, அஷ்டபுஜகரம், திருவேளுக்கை, இந்த 5 சேர்ந்துதான் சின்ன காஞ்சிபுரம். இதாயிடுதா? ஒரு மாதிரி தொண்டை நாடு மாதிரி காஞ்சிபுரத்தை புரிஞ்சுட்டா. இப்ப நம்ம பெரிய காஞ்சிபுரத்துக்கு போறோம். பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தமான க்ஷேத்திரங்கள், 1 அம்பாள் கோவில், காமாட்சி, கமலேஷ கமலேஷ சோதரி கமலாட்சி நாராயணி நாதபிந்து கலா ஸ்வரூபிணி காத்யாயனி காமகலா பிரதர்ஷினி கல்யாண குணசாலினி அம்ப காமாட்சி. காமாட்சி, காமாட்சிக்கும் 108 திவ்யதேசத்துக்கும் என்ன சம்பந்தம்? காமாட்சி அம்பாள் கோவிலுக்குள்ள ஒரு திவ்யதேசம் இருக்கு உள்ள.
அந்த உள்ள இருக்கக்கூடிய திவ்யதேசம் அது எப்படின்னு அந்த சரித்திரத்தை சொல்லிட்டு எப்படி போகணும்னு சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட எப்படி பர்மிஷன் கேட்கணும்னு சொல்றேன். அதையும் சேர்த்து சொல்லிவிடுறேன். இது என்னன்னா, பெருமாள் இன்னைக்கும் நீங்க அம்பாளை சேவிச்சுட்டோ பின் பக்கமா போனேன்னா அங்க ஒரு துவாரம் உண்டு. அந்த குருக்கள் கிட்ட ரொம்ப மரியாதையா போய், இங்க பெருமாள் ஒருத்தர் இருக்கார் போல இருக்கு, ஆழ்வார் பாடி இருக்கார், உள்ள வரலாமான்னு ரொம்ப மரியாதையா அதான் பெருமாள் இருக்கிற கதவை திறங்கணும் திறக்க மாட்டார். வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் தாளே திறக்க மாட்டார் அவர். அவர்கிட்ட ரொம்ப போய் வினவி பிரார்த்தித்தால் கர்ப்பகிரகம் சுவர், காமாட்சியுடைய கர்ப்பகிருஹ சுவரோடு ஒட்டி இருக்கக்கூடிய பெருமாள். சன்னதி இருக்கா? சன்னதியில இல்ல, சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வால். அதுல ஒரு விக்கிரகம் இருக்கும். அதுதான் 108 திவ்யதேசத்துல ஒண்ணும். சுவாமி விக்கிரகத்தை மிஸ் பண்ணிடலாமே, பண்ணிடலாம். அங்க ஒரு பெருமாள் நின்றுட்டு இருப்பார். பக்கத்துல அப்படியே பர்பெண்டிகுலரா ஒரு தேவி கைய வச்சு நின்று இருப்போம். அதுதான் மகாலட்சுமி, அஞ்சலி தேவின்னு பேர். அஞ்சலி ஹஸ்தத்தோட இருப்பா. இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெருமாள் ஆதிகேசவ பெருமாள். திவ்ய தேசம், அதுதான் தேசம். திவ்ய அந்த பெருமாள். அதனால there are chances that you may miss. அந்த திவ்ய தேசத்தை ஆழ்வார் பாடியிருக்கார். ஆதிவராக பெருமாள் கேசவன்னு பேரு, அஞ்சலி வள்ளி. அங்க விமானம் உண்டு, வாமன விமானம்னு பேர். ஏன் கல்வான்னு பேர் வந்தது? கல்வனூர்னு பேர். ஆழ்வார் இதை பாடும்போது கல்வனூர் கல்வான்னு பாடியிருக்கார், திருடன்னு பாடியிருக்கார். ஏன் சுவாமி இவர் திருடன்? இதுக்கு ஒரு ஸ்தல புராணத்துல சரித்திரம் சொல்றா. அம்பாளும் சிவபெருமானும் அவர்கள் தாயக்கட்டம் விளையாடிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஹிமாலயாஸ்ல கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு, ஹம் தோனோ கேலேங்கே அப்படின்னு கேள் பண்ணிட்டு இருக்கா, விளையாடிட்டு இருக்கா. விளையாடும் போது என்ன ஆயிடுத்து, ஏதோ நடுவுல கொஞ்சம் அவ வீட்டுல அப்பப்போ ரொம்ப ஒத்துமையா இருப்பா, ரெண்டு பேரும் சண்டையும் போட்டுப்பா. இது கலியுகம் மாதிரின்னு வச்சுக்கோ. அதனால இப்ப சிவபெருமானும் அம்பாளும் தாயக்கட்டை விளையாடிட்டு போது அம்பாள் ஏதோ ஒரு சுடுச்சொல் சொல்லிவிட்டாள் சிவபெருமானை. சிவபெருமானுக்கு கோபம் தாழவில்லை. உடனே நீ பூமியில் பிறக்க கடவுதுன்னு அம்பாளுக்கு சாபம் கொடுக்க அம்பாளும் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தாள். அப்போது இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்த உடனேதான் இங்கேருந்துதான் மேல அடுத்த க்ஷேத்திரம் போய் மண்ணிலேயே ஒரு லிங்கம் பண்ணி அந்த சிவபெருமானை அந்த ஏகாம்பரம் ஒத்த மாமரத்துக்கு கீழே இருந்து தவம் இருந்து, இங்க மாங்காடுன்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு, ஊசி முனையில இருந்தா. அப்புறம் மாங்காடுல இருந்து காஞ்சிபுரம் போனா, காஞ்சிபுரத்துல அண்ணா அதாவது நாராயணன் வந்து இந்த இடத்துல சொன்னார், நீ சிவனை போய் அந்த இடத்துல போய் தியானம் பண்ணி ஏகாம்பரத்துக்கு கீழே தியானம் பண்ணுன்னு. இப்ப என்ன ஆச்சு, இந்த அம்பாளும் லக்ஷ்மியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ பேசிட்டு இருக்கா. அப்ப பேசும்போது பெருமாள் என்ன பண்ணிவிட்டாரா, ஒட்டு கேட்கறதுங்கிறதே ஒரு சுவையே தனி. அதனால பெருமாள் ஒட்டு கேட்டாராம். அப்ப அம்பாள் வந்து காதை கிள்ளி, அண்ணாக்கு பதிலா கல்வா, நீ வந்து திருட்டுத்தனமா நாங்க பேசுறத கேட்கறியேன்னா. உடனே ஆழ்வார் திவ்யதேசம்னு பாடிவிட்டார். அவ்வளவுதான், கல்வனூர்னு பேர். அதனால திருக்கல்வனூர். அதனால இந்த திவ்யதேசத்தை இப்ப நான் இந்த திவ்யதேசத்துக்குலாம் பாசுரம் சொல்ல போறது இல்ல. ஏன் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஒரு திவ்யதேசத்துக்கும் ஒரு பாசுரம் சொல்லின்னு வர பாருங்க. இந்த திவ்யதேசத்துக்கு சொல்ல போறது இல்ல. இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த பெரிய காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அம்பாள் கோவில்னு இந்த வாமன கஷேத்திரத்தை சொன்னேன்னா, அம்பாள் கோவில்ல சிவனுடைய கோவில் இருக்குன்னு சொன்னேன். இன்னொரு திவ்யதேசம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய திவ்யதேசம். ஒன்னும் அம்பாள் கோவிலுக்குள்ள பார்த்துட்டேன். நிலா திங்கள் துண்டத்தான் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு. நிலா திங்கள் துண்டம். இங்க பெருமாளுக்கு நிலா திங்கள் துண்டம். நீங்க நேர சிவபெருமான் கோவிலுக்குள்ள போறேன், சிவனை சேவிச்சுட்டோம். அந்த சிவனுக்கு என்ன பெருமைன்னா, அவர் வந்து பூமியால் செய்யப்பட்ட லிங்கம், பூலிங்கம் இல்லையா? பஞ்சபூதங்கள்ல பூமியால் செய்யப்பட்ட லிங்கம். அடுத்தது பின்னாடி ஏகாம்பரம் இருக்கும், ஒத்த மாமரம் இருக்கும். அந்த ஏகாம்பரம் சிவபெருமான். பின்னாடி நீங்க சுவர்ல பார்த்தேன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல சோமாஸ்கந்தனாக இருப்பார். ச உமா, உமாவோடு ஸ்கந்தனோடு இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்துட்டு நீங்க வெளியில வந்த உடனே 2வது பிராகாரத்துல ஒரு பிரதட்சிணம் பண்ணுவேள். பிரதட்சிணம் பண்ணின் வர சமயத்துல ஒரு சந்நிதி இருக்கும். அந்த சந்நிதியில இருக்கக்கூடிய பெருமாள் நிலா திங்கள் துண்டம். இதுக்கு என்ன சரித்திரம்? அதான் சிவபெருமான் வந்து அம்பாளை சபித்து, அம்பாள் பூமிக்கு வந்து ஒரு ஊசி முனையில நின்று காஞ்சிபுரத்துக்கு போய் காத கிள்ளி கல்வான்னு சொல்லி அப்புறம் தாம் தவம் மேற்கொண்டு அந்த லிங்கத்தை பண்ணாளா. லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது சிவன் டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அப்படியே தக தக தகன்னு எரிக்க வச்சுட்டாரு அந்த மாமரத்தை. அப்ப அம்பாள் சொன்னா, அவ ஹிமாலயாஸ்ல இவ்வளவு வருஷம் இருந்திருக்கா, ஏற்கனவே காஞ்சிபுரமே கொஞ்சம் ஹாட், இதுல வேற மரம் வேற பத்தி நெறியிருது, ஐ கான்ட் டேக் ஆல் திஸ், பையா கிதர் ஹோ அப்படின்னா. உடனே பெருமாள் என்ன சொன்னார், சந்திரமா மனசோ ஜாதகா, நான் தானே சந்திரனை படைத்தேன். உடனே சந்திரனை போல ஒரு குளிர்ச்சி கொடுத்தார்.
அந்த மரத்துக்கு கூட அந்த குளிர்ச்சி நன்னா இருந்து வெப்பமெல்லாம் போயிடுதான். நிலாவை ஒத்து கிரணங்கள் பொழிந்ததால் பெருமாளுக்கு நிலா திங்கள் துண்டம் அப்படின்னு பேர் ஏற்பட்டது. அந்த க்ஷேத்திரம் மந்தாதூதாத் ததனுமகிதோ நிஸ்ருத சூடசண்டாது. சுவாமி வேதாந்த தேசிகன் ஹம்ச சந்தேஷத்துல இந்த க்ஷேத்திரத்தை பாடுறார். பார்ஷ்வே தஸ்யாக பசுபதி சிரஸ் சந்திர நீஹாரவாகி தூராத் பிராப்தம் பிரியசகமிவ துவாம் உபைஷஸ்திய வஷ்யம் கம்பாபாத கமலவனிகா காமுகோ கந்தவாக. என்ன அழகான ஒரு காவியம்! ஹம்ச சந்தேஷம்னு ஒரு காவியம். 110 ஸ்லோகங்கள். தேசிகன் 750 வருடங்களுக்கு முன்னாடி எழுதிய காவியம். வம்சே ஜாத சவிதுரனகே மானயன் மானுஷத்வம் தேவஸ்ரீமான் ஜனகதனயா தேசணே ஜாகரூகः பிரத்யாயாதே பவனதனயே நிஷ்சிதார்த்தः சகாமி கல்பாகாராம் கதமபி நிஷாமா விபாதம் விஷேயே சஞ்சின்வனா தருண துளசீதாமபிஸ்வாமபிக்யாம் தஸ்யாம் வேத்யாம் ஸ்வயம் விதததே ஷ்யாமளோ ஹவ்யவாஹம். ரொம்ப அழகு. நீங்க சம்ஸ்கிருதத்திலோ இல்லாட்டா காவியத்திலோ கொஞ்சம் உங்களுக்கு லிட்ரேச்சர்ல ஆசை இருக்குன்னு வச்சுக்கோ, கட்டாயமா இங்க இந்த காவியம் படிக்கணும். அதுல ஒரு ஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்றார், நீ போய் நேர சீதை கிட்ட போய் சொல்லு, நான் அவளை பாக்குறதுக்காக லங்கைக்கு வரேன்னு சொல்லு. அப்ப அந்த ஹம்சம் கேட்டது, எந்த வழியா போகணும் இல்லையா? இப்ப ஒரே இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு 2-3 வழி. அப்ப பெருமாள் சொல்றார், நீ காஞ்சிபுரம் வழியா போ. அப்ப அது சொல்லிது, காஞ்சிபுரம் ரொம்ப வெயிலுன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னு அந்த ஹம்சம் ராமர கிட்ட சொல்லுது. இல்ல இல்ல, வெயிலா இருக்கா மாதிரி இருக்கும். கனகமுகரி, ஏன்னா நீ காளஹஸ்தியை தாண்டி போடணும், அங்கே ஒரு நதி கனகமுகரின்னு பேர் இருக்கு, ஸ்வர்ணமுகின்னு பேர். அதனுடைய காற்று உன் மீது பட்டு குளுகுளுன்னு இருக்கும், கவலைப்படாத. காஞ்சிபுரத்துக்குள்ள போன உடனே உனக்கு இன்னும் குளிர்ச்சியா இருக்கும். இல்லையே ராமா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காஞ்சிபுரத்துல ஒரே வெப்பம் வெயில்னு சொல்றாளே. இல்ல, அது மாறிடுத்தோ. சிவன் அம்பாளை தேடிண்டு ஹிமாலயாஸ்லேந்து வந்திருக்கார். அவர் வரும்போது அவர் சடையில நிறைய ஹிமம் இருக்கும். ஹிமம்னா ஸ்னோ, ஸ்னோ பிளேக்ஸோட வந்திருப்பார். இன்னொரு பக்கம் கங்கை ஒரு பக்கம் வந்துருக்கா. ஸ்னோ பிளேக்ஸ், கங்கா அப்படியே அந்த காத்துல பட்டு சின்ன டிராப்லெட்ஸ் மேல விழற மாதிரி இருக்கும். 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், டெல்லியில ஒருத்தர் இன்ஸ்டா ரீல் ஒண்ணு வந்தது. வெயில் 52 டிகிரி தாங்க முடியல. அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த 2 சக்கர வண்டியிலேயே கீழே ஒரு வாட்டர் பாட்டில வச்சுட்டு அதுலேருந்து ஒரு அந்த ஷவர் மாதிரி வச்சு ஓட்டும் போது அது அப்படியே ஜலத்தை புழிஞ்சுட்டே வருது. அவர் ஓட்டின்டே போறாரு. 52 டிகிரியில என்ன பண்றது? அந்த மாதிரி இங்க பெருமாள் இங்க சொன்னார், ஹம்சமே நீ போயிட்டு இருக்கும் போது அந்த கங்கையின் அந்த துளியும் அந்த ஹிமத்தின் பகுதியும் மேல படும். ஆனா கொஞ்சம் ரெட்டிஷா இருக்கும். அப்போ உடனே கேட்டது, ஐயோ ரெட்டிஷா இருந்தா ஹவு கேன் ஐ டேக் இட், ஐ கான்ட் டேக் இட் அப்படின்னா. உடனே பெருமாள் சொன்னாரா, அது ரெட்டிஷ் கலர் ஒட்டிக்கக்கூடிய ரெட்டிஷ் இல்ல. என்னன்னா அம்பாளுடைய பாதங்கள் பாதலாக்ஷார சாங்கம், ராத்திரி முழுக்க மருதாணி பூசின்னு இருக்கா. அந்த அம்பாள் கிட்ட ஒருவேளை அபச்சாரப்பட்டுட்டோமோன்னு சிவபெருமான் ராத்திரி முழுக்க அவ தலைய தன் தலையில வச்சுட்டு இருக்கார். அதுல இருக்கக்கூடிய ரெட்டு பொடி எல்லாம் பட்டு அந்த கங்கையோடு கலந்து விழும். அது பகவத் பிரசாதமா எடுத்து நீ பறந்து போ அப்படின்னார். அதுதான் தேசிகன் எடுத்தார். அப்பேற்பட்ட உத்தமமான க்ஷேத்திரம் நிலா திங்கள் துண்டம் அப்படின்னு பேரு. ஆழ்வார் எடுத்தார். இப்போ இந்த ஆழ்வார் எடுத்தார்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் சில க்ஷேத்திரங்களை நான் கவர் பண்ணணும். என்னென்ன க்ஷேத்திரங்கள்? இப்போ நம்ம பெரிய காஞ்சிபுரத்துல தான் இருக்கோம். திருப்பாடகம்ங்கிற திவ்ய தேசம். இந்த திருப்பாடகத்துல பெருமாளுக்கு பாண்டவ தூதர், பெருமாள் பாண்டவாளுக்காக தூது நடந்தார். உங்களுக்கு தெரியும், 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் முடிச்ச உடனே ராஜ்யத்தை யுதிஷ்டிரன் கிட்ட வாஸ்தவமா கொடுத்திருக்கணும், கொடுக்கல. என்ன சொல்லிட்டான்னா, அந்த 13வது வருஷம் கடைசி நாள்ல நான் உங்களை பார்த்துட்டேன்னா துரியோதனன். பீஷ்மர் சொன்னார், நீ பார்க்கல, நான் பக்கத்திலேயே இருந்தேன், பஞ்சாங்கப்படி நீ பார்க்கல துரியோதனா. துரியோதனன் ஒத்துப்பானா? அவன் ஜெயிச்சா அந்த யந்திரம் ஒரு தப்பும் பண்ணல, அவன் ஜெயிக்கலேன்னு அந்த யந்திரத்து மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவன். அதனால அவனும் சொல்லிட்டான், இல்ல இல்ல இந்த நாளே முடியல, நாங்கெல்லாம் பார்க்கவே இல்லை, நீ மறுபடியும் 12 வருஷம் போனோம்னுட்டான். போனோம்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு கோபம் வந்தது. அவர் சொன்னார், யுத்தம் வேண்டாம், எப்படியாவது ஒருத்தனை தூது அனுப்பு அப்படின்னார். ஒரு பிராமணன் பாவம் போயிருக்கார், பலார் பலார்னு 2 அறை கொடுத்துட்டு வந்துட்டார். அந்த பிராமணன் அழுதுண்டே வந்துட்டார். அடுத்தது பெருமாள் சொன்னார், துரியோதனன் சகுனியோட எல்லாம் பேசணும்னா சாதாரணப்பட்டவன் போக முடியாது, they can manipulate you anyway. நான் உங்களுக்காக தூது நடக்கிறேன்னு பெருமாள் ஓலையை தன் கழுத்தில் சுமந்து கொண்டு தான் துவாரகாதீசனாக இருந்த பின்னும்
பஞ்சவர்களுக்காக அந்த திரௌபதி என்கின்ற சகியானவள் குழலை முடிய வேண்டும் என்பதற்காக பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார் என்று முன்னோர் தூது வானரத்தில் வாயில் மொழிந்து பின்னோர் தூது அவனே ஆதிமன்னர்க்காகச் சென்றான் என்ற பெருமான் தூது சென்றான். தூது போனார் இல்லையா? போன உடனே இந்த துரியோதனன் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். நிறைய கீழே ஒரு பெரிய பிட்டு மாதிரி பண்ணி அது மேல ஒரு கார்பெட் எல்லாம் போட்டு கீழே மல்லர்கள் எல்லாம் WWF சாம்பியனா நின்று இருக்கா. அந்த வே புரோட்டீன் 6 இந்த 6 பேக் அது இதெல்லாம் வச்சு ஜம்முன்னு இருக்கா. எல்லாரையும் வச்சிருக்கான். கிருஷ்ணர் வந்து உட்காருவார், கீழே வந்துவார், அப்படியே போட்டு அமுக்கிடு, அதுதானே வார்த்தை, அமுக்கிடுங்க போட்டு அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்தார். கிருஷ்ணர் கீழே போயிட்டார். கீழே போனோடனே மல்லர்கள் பார்த்தா இவர் ஏற்கனவே வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை மல்லர்களை கொன்று முடித்தவர். ஏற்கனவே இவர் முஷ்டிக சாணூரெல்லாம் கொண்டு கின்னஸ் புக்ல எல்லாம் போயிருக்கார் கிருஷ்ணர். இவாளெல்லாம் கட்டி ஆழ்வது கஷ்டமா? அதனால எல்லா மக்களையும் ஜெயித்து தான் விஸ்வரூப காட்சியை கொடுத்தார். மடித்த காலோடு தானே பாண்டவதூதன் தூதனா வந்திருக்கேன்னு இளக்காரமா நினைச்சுடாதே, பஞ்சவர்களுக்காக நான் விஸ்வரூபமும் எடுப்பேன் என்கின்ற கோலத்தில் பாண்டவதூதர் வந்தார், இருந்தார் இல்லையா? அதே கோலத்துல இந்த திருப்பாடகம் திவ்யதேசத்துல இருப்பார். அமர்ந்த திருக்கோலம், அதாவது உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 28 அடி அமர்ந்த திருக்கோலம். உட்கார்ந்து இருக்கும்போது 28 அடி. அவர் நின்னார்னா நீங்க இங்கேருந்தே வச்சுடலாம், காஞ்சிபுரத்துக்கே போக வேண்டாம், அவ்வளவு உயரமா இருப்பார் அந்த பெருமாள். திருப்பாடகம் என்கின்றது விதேசம். பாண்டவதூதர் ருக்மிணி சத்யபாமா. ஆழ்வார் எடுக்கிறார். கல்லார் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகும் வணங்கியிருந்த அம்மான் இலங்கையக்கோன் வல்லாள் ஆகம் வில்லால் முனிந்த எந்தை விபீடனர்க்கு நல்லானுடைய நாமம் சொல்லி நமோ நாரணமே அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஜனமேஜயன் பிரார்த்தித்தான். அதாவது பஞ்சபாண்டவர்கள்ல மூணாவதவன் அர்ஜுனன். அர்ஜுனனுடைய பத்னி சுபத்ரா. அவளுக்கு பிறந்த பிள்ளை அபிமன்யு. அபிமன்யுவின் பிள்ளை உத்தரகுமாரி மூலமாக பிறந்தது பரீட்சித். பரீட்சித்தினுடைய பிள்ளை ஜனமேஜயன். ஜனமேஜயன் ஒரு யாகம் பண்ணான். வெரி குட். எல்லாம் பாருங்க எப்படி டிப்ஸ்ல கேள். சர்ப்பசத்திரம்னு பேர் அந்த யாகத்துக்கு. சர்ப்பசத்திரம் முடிந்த பிறகு ஜனமேஜயன் பிராயஷ்சித்தம் தேடி குருவாயூருக்கு வரும் வழியில் இந்த திருப்பாடகத்துக்கு வந்து என் முன்னோர்களில் கண்ணா நீ பாண்டவதூதனாக இருந்தாயே, அந்த காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல காஞ்சிபுரத்துக்கு வந்த ஜனமேஜயனுக்காக அன்று எடுத்த பாண்டவதூத விஸ்வகோலத்தை பெருமாள் விஸ்வரூப கோலத்தை இவனுக்கு காண்பித்தார். ஆச்சரியமான பெருமாள். திருப்பாடகம் என்கின்ற திவ்ய தேசம்.